சுவாதி நட்சத்திரம் ராகு ஆதிக்கம் உள்ள ஒரு நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்த கற்பூரம் மாதிரி ஒரு விஷயத்த டக்குன்னு அப்சர்வ் பண்ணிப்பாங்க. நிறைய அவங்கள்ட்ட ஒரு கலை நயம் இருக்கும். நிறைய இன்னோவேட்டிவாக இருப்பாங்க. அவங்களே புதுசாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு திறமை அவங்க இடத்தில் இருக்கும். அண்ட் சுவாதி நட்சத்திரம் நரசிம்மரோடனுடைய நட்சத்திரம் அப்படிங்கும்போது இவருங்க மற்றவங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு சுவாதி நட்சத்திரக்காரர்களை நம்பி நம்ம எதை வேணாலும் செய்யலாம். அவங்க அவங்க அந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் மற்றவங்கள்ட்ட அதை பில்டப் பண்ணுவாங்க. மற்றவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை அவங்க மேலே இருக்கும். சரி, இவங்க கிட்ட நம்ம இந்த பணத்தை கொடுத்தா ஜாக்கிரதையாக இருக்கும் அப்படின்னா அதை அவங்க செக்யூரிட்டி மாதிரி பத்திரமா வச்சுருப்பாங்க. அவங்கள நம்பி நம்ம எதை வேணாலும் செய்யலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு தனித்திறமை உண்டு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. அண்ட் என்ன அவங்க மைனஸு, அவங்கள்ட்ட என்ன விஷயம் அவங்க மாற்றிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான ஒரு குழப்பம். இப்போ ஒரு விஷயம் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறச்சு அவங்க பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்க, அதாவது அவங்களோட பர்சனல். மற்றவங்களுக்கு அவங்க அட்வைஸ் கொடுக்கறதோ இல்லை மற்றவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறதோ கரெக்டாக பண்ணிடுவாங்க. தனக்குன்னு வரும் பொழுது அவங்க ஒரு சாரி வாங்கிக்கணுமா அப்படின்னா 10 வாட்டி யோசிப்பாங்க. தனக்கு ஏதாவது செலவு பண்ணிக்கணுமா அப்படின்னா ஒரு 1000 வாட்டி யோசிப்பாங்க. ஸோ இருக்கிறத தனக்காக, அதாவது தியாக மனப்பான்மை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி நம்ம கஷ்டப்பட்டு மற்றவங்களுக்காக தியாகம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் என்னைக்குமே அவங்களுக்கு ஒரு நிறைஞ்ச மனசு உண்டு. அடுத்தவங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற நிறைஞ்ச மனசும் இருக்கும். பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு மெழுகுவத்தி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இவங்க மற்றவங்களுக்கு வெளிச்சமாக இருப்பாங்க. ஆனால் இவங்க மனதால நிறைய கஷ்டப்படுவாங்க. அண்ட் என்ன, இவங்க போய் விழுந்து விழுந்து மற்றவங்களுக்கு செய்யும் பொழுதும் பெருசா இவங்களுக்கு லைஃப்ல கிரெடிட் இருக்காது. அதனால நீங்க இந்த சுயநலமாக இருக்க கத்துக்கணும். உங்களுடைய சந்தோஷத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும்.